திடீர்னு எனக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒன்று வந்து நடக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த ஸ்டிக்ஸ்லாம் உடையுது. நான் உடனே வந்து லைட்டை வந்து ஷைன் பண்ணுறேன். ஒரு கிரே கலரில் ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறேன். நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. டெய்ல் வந்து டாகோட டெய்ல் மாதிரி இருக்குது, ஆனால் அது டாக் இல்லை. நான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டு பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு க்ரௌல் சவுண்டு வந்து கேட்குது. காட்டில் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. நம்ம பார்க்காத மிஸ்டீரியஸ் க்ரீச்சர்லாம் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நார்த் அமெரிக்காவில் நடக்குது. ஒன் ஆஃப் த நேஷ்னல் பார்க்கில். நேஷ்னல் பார்க்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அதுதான் வந்து நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்னாலே நிறைய சூப்பர் நேச்சுரல் வந்து அதுக்கு லிங்க் ஆகிருக்கு. ஒரு நல்ல த்ரில்லர் ஸ்டோரி. ஒரு பேரநார்மல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாவே ரொம்ப லக்கி, அதுவே வந்து பெரிய விஷயம். ஆனால் இந்த கதையில் வந்து ஒருத்தவங்க வந்து 2 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்காக நான் வந்து மேலே வந்து ஃபீமேல் ஆக்குறேன், ஃபீமேலை வந்து மேல் ஆக்குறேன். இதை வந்து ரோண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு ஃபீமேல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கதைக்காக ரானன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஏன்னா இந்த ஸ்டோரியை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2014 மிஸ்ஸரி ஆட்டம் சீசன் ஈவினிங். அந்த நாள் வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நான் அவங்களோட மதர் வீட்டிலேருந்து நான் பிக்கப் பண்ணணும். என்னோட மதர் இன்லாவோட வீட்டில் வந்து என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க. என்னோடய காரில் வந்து நான் ஃபாரஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணி தான் அங்கே வந்து நான் ரீச் பண்ணணும். 1 hour ட்ராவலிங். அந்த நாள் ஈவினிங் நைட் வந்து நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ரொம்ப டார்க்காக இருக்குது. எந்த ஒரு லைட்டும் வந்து பெருசாக இல்லை. மூன் லைட் இருக்குது. இந்த சைடில் வந்து திக்கான ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபார்ம் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு வியர்ட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி நான் இதை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருந்து நான் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகுது அந்த ஃபாரஸ்ட்டில். ஆனால் ஃபியூவல் வந்து எம்டியாக இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து நான் ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தேன். இது எப்படி எம்டியாக காட்டுதுன்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு டிஜிட்டலாக வந்து கிளிச் நடந்திருக்கணும். அதோட மெக்கானிசமில் ஏதோ தப்பாக இருக்குது. அதனால் இப்போ வந்து ஃபியூவல் இல்லாத மாதிரி எனக்கு காட்டுது. இதை வந்து ரிப்பேர் பண்ணாதான் இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும். நான் என்னோடய ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு நான் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன். காரை விட்டு இறங்கிட்டு நான் வந்து சரி பண்ண போகிறேன். திடீர்னு எனக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒன்று வந்து நடக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த ஸ்டிக்ஸ்லாம் உடையுது. நான் உடனே வந்து லைட்டை வந்து ஷைன் பண்ணுறேன். ஒரு கிரே கலரில் ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறேன். நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. டெய்ல் வந்து டாகோட டெய்ல் மாதிரி இருக்குது, ஆனால் அது டாக் இல்லை. நான் நினச்சேன் ஒரு பெட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி இதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நடந்து போகிறேன். அந்த சைடில் லைட்டை வந்து ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு. அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற ஒரு சவுண்டு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சவுண்டை நான் மைன்யூட்டாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது ஒரு ட்ரக்கு வர சவுண்டு கேட்குது. அந்த ரோட்டில் வந்து இன்னொரு ட்ரக் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் அந்த ட்ரக் வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிடுது. ஏதோ ஒரு ரீசனுக்கு இந்த ஏரியாவை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க நிற்காமல் போயிட்டாங்க. இப்போ நான் வந்து தனியாக இருக்கேன், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை எனக்கு. நான் அப்படியே பேனிக் ஆகிறேன். எனக்கு வந்து அப்படியே ஒரு ஹாரர் மூவியில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டு பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு க்ரௌல் சவுண்டு வந்து கேட்குது. திருப்பி நான் காருக்கு ஓடி போயிடுறேன். இந்த இடத்துலேருந்து நான் எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கீஸ் வந்து சரியாக ஃபிட் பண்ண முடியல. ரொம்ப டென்ஷனில் இருக்குது அந்த நேரத்தில். இப்படி நான் வந்து காரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது க்ரௌல் வந்து க்ளோசரில் கேட்குது. எனக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. என்னோடய இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது வந்து டாகா இல்லை வேறு ஏதாவது. இப்படி இருக்கும்போது தான் அது லைட்டுக்கு முன்னாடி வந்து வருது. ஒரு wolf மாதிரி இருக்குது, கிரே கலரில் க்ரௌல் பண்ணுது. நான் யோசிக்கிறேன் பக்கத்தில் இருக்க எதையாவது வந்து நான் இப்போ வந்து வெப்பனாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னொன்று வருது. அதே மாதிரி இப்போ 2 பார்க்குறேன். இந்த 2த்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரக்கு வந்து வருது. லவுடான சவுண்டில் பாஸ் பண்ணுறேன். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் வந்து காருக்குள்ளே போயிடுறேன். காருக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து நான் ட்ரைவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் இருக்க வீட்டுக்கு வந்து நான் போயிடுறேன். ஒய்ஃப் கிட்டேயும்
என்னோட மதர் இன் லா கிட்டேயும் நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அவங்க சிரிச்சுட்டு இதை வந்து அவங்க நம்பலை. என்ன காமெடி பண்ணுற, டாகோட டெய்ல் வச்சுக்கிட்டு ஒரு டாங்கி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறமா வந்து நான், ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிசரி நேஷ்னல் பார்க்கில் வந்து கேம்பிங் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் வந்து ஃபாரஸ்டர் டென்ட் செட் பண்ணி நாங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு வந்து யூரின் வருது. நான் வந்து ஃப்ளாஷ் லைட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த இருட்டில் ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டு நான் வெளியே போகிறேன் யூரின் போகிறதுக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு போகிறேன். இயர்ஸுக்கு முன்னாடி அது நடக்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு அதே ஃபீலிங் இருக்குது. எனக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. போயிட்டு யூரின் போயிடுறேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது எதையோ வந்து பார்க்குறேன். ஏதோ ஒன்று வந்து டார்க்காக இருக்குது. அது அப்படியே வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நான் வந்து இது உண்மை கிடையாது, நான் வந்து ட்ரீமில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே பாஸ் ஆகிட்டு போகுது. நான் திருப்பி வந்து என்னோடய கேம்புக்கு வந்துடுறேன். கேம்புக்கு வந்துட்டு நான் வந்து அப்படியே படுக்கிறேன், முழிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சம் பாயிண்டில் வந்து நான் தூங்கிடுறேன். நான் வந்து காலையில் எழுந்தா டென்ட்டுக்கு வெளியே வந்து ஒய்ஃப் வந்து காஃபி போட்டுட்ருக்கா. எல்லாமே நார்மலாக இருக்குது. நான் வந்து யோசிக்கிறேன் ஒய்ஃப் கிட்ட நடந்தது சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொன்னதுக்கே வந்து என்னை வந்து நம்பலை, காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் நான் அப்போ வந்து அவகிட்ட சொல்லலை நான் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. இப்போ கேரட்லேருந்து வெளியே வந்துடுறேன். நேஷ்னல் பார்க், இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் வந்து இதே மாதிரி நிறைய ஸ்டேஞ்ச் கோஸ்ட்லி ஃபிகரை வந்து பார்த்துருக்காங்க. நிறைய நாய்ஸஸ் வந்து அப்நார்மலாக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்டீரியஸ் க்ரீச்சரை வந்து பார்த்துருக்காங்க. இந்த இடத்துலையே வந்து நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. சில வாட்டி அவங்க போன்ஸ் மட்டும் கிடைக்கும், ஆனால் அவங்க கிடைக்க மாட்டாங்க. இல்லை அவங்களோட ஷூஸ் மட்டும் கிடைக்கும், அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த பிளாக் டார்க்னஸ் எதுவாக இருக்கும்? ஏதாவது ஒரு போர்ட்டலாக இருந்திருக்கலாமா, இல்லை கோஸ்ட்லி அப்பரேஷனாக இருந்திருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது இருந்திருக்கலாமா, நமக்கு தெரியாது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இன்னொரு ஸ்டோரி லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுவும் இதே மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, ஒரு மிஸ்டீரியஸ் க்ரீச்சர் ஸ்டோரி. இதே மாதிரி ஸ்டோரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.